ஹாய் ஆல். நம்மள நம்பி நமக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்கு இன்னைக்கு. அவைங்க வந்து ஃபேமிலியில இருக்க ரிலேட்டிவ் சிஸ்டர் தான். அவைங்களோட சனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஃப்ளேவர் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. அண்டு இதில வந்து எக் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக எக்கோட யோக் பார்ட் இருக்கு இல்லைங்களா? எல்லோ பார்ட். அத வந்துட்டு நம்ம தேவையான எசன்ஸ் எல்லாமே போட்டு, அதில மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு சுகரும் அதில சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது, எக்கோட ஸ்மெல் வந்து டோட்டலா வந்து கம்மியாயிடும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து நீங்க எக் ஒயிட்டையும் இந்த கலந்து வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நல்லா வரும். கேக்கோட ஃப்ளஃபினஸ் வேற எனக்கு வரல, சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஸ்டார்ட்டிங்லேயே ரொம்ப நர்வஸான கேக்னா அது இதுதான். இது மாரி நான் ஒரு கேக் பண்ணதே இல்ல. அண்ட் இதில என்ன ஒரு கூத்துனா, எக் ஒயிட் வந்து ஃப்ளஃபியா வரும்னோம்ல, அது ஒப்பியே வரல. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பட் நான் ஆல்ரெடி ட்ரெஸ்லெச்சஸ் கேக்காக ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வந்து பேஸ் செஞ்சிருந்தேன். அப்பவும் எனக்கு வந்து எக் ஃப்ளஃபியா வரல. பட் கேக் செம்ம ஸ்பான்ஜியா வந்துருந்துச்சு. ஸோ இதுவும் அப்படிதான். அச்சச்சோ! ஃப்ளேவர நானே ரிவீல் பண்ணிட்டேனா? எஸ், இது வந்து ஒரு ரோஸ் மில்க் பேஸ் கேக் தான். 1 கேஜி கேக் கேட்டிருந்தாங்க. எங்க பையனோட பர்த்டேக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த குழந்தைக்காக தான். 1 கேஜி கேக் எப்படி செய்ய போகிறோமோ என்னவோன்னு ரொம்ப நர்வஸாக செஞ்சிட்ருந்தேன். பட் அவுட்கம் வந்து ரியலி இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ஸோ இதோட டெக்கரேஷன் பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள்.